நாம எத்தனை தரம் தமிழை ஏமாந்துட்டு இருக்க போறோம்? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே மோசடி கட்சின்னு நமக்கு 67ல இருந்து தெரியணும். பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய மூத்த தலைவர் ஹெச் ராஜா திமுகவை திருடர்கள் கட்சி என கூறி விமர்சனம் செய்துள்ளார். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி செய்தி வந்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த அமைச்சர் சொல்றாரு, சாராய மந்திரின்னு சொல்லலாமா, மதுப்பிரியர் மந்திரி. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தனை குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்னு சொல்லணுமா. அந்த மதுப்பிரியர் மந்திரி 1700 கோடி ரூபாய் இந்த ஆண்டு அதிகமா சாராய கலெக்ஷன். நம்ம மாநில சிறப்பு செயற்குழு கூட்டத்துக்கு முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர், முன்னாள் முதல்வர்னா சாதாரணமா இல்லைங்க, 18 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த நபர், 18 வருஷம். இன்றைய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர் பக்கத்திலேயே தமிழ்ல பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு அவருக்கு இந்தியில மொழிபெயர்த்து கொண்டிருக்க. அப்ப தமிழ்நாட்டுல 48,000 கோடி சாராய வரின்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டார். என்ன 48,000 கோடியா? நான் உடனே மத்திய பிரதேசம் எவ்வளவுன்னு அவருக்கு அப்ப கேட்டா நல்லா இருக்காதுன்னு கேட்கல. அதுக்கப்புறம் நெட்டுல பார்த்தேன், இதுல 4ல் 1 தான் மத்திய பிரதேசம். நீங்க 48,000 கோடி சாராய வரி வருமான அரசாங்கத்துக்குன்னா தமிழன் சாராயம் எவ்வளவுக்கு குடிக்கிறான்? குறைஞ்சது 4 மடங்கு. 25% டர்ன் ஓவர்ல டாக்ஸ் இருக்குன்னு சொன்னா அது 4 மடங்கு. 2 லட்சம் கோடிக்கு தமிழனை குடிக்க வைக்கிற இந்த குடிகார குடிகெடுத்த அரசாங்கத்தை ஒழிக்கணுமா வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழக அரசை ஒழிக்காமல் தமிழ் சமுதாயம் முன்னேற முடியாது. தமிழ் சமுதாயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற, கொன்று கொண்டிருக்கின்ற நாசகார தீய சக்தி ஸ்டாலினுடைய அரசாங்கம். உண்மைதானே? அதுக்கு அடுத்ததா இந்த அரசாங்கம் நாம எத்தனை தரம் தமிழை ஏமாந்துட்டு இருக்க போறோம்? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே மோசடி கட்சின்னு நமக்கு 67ல இருந்து தெரியணும். திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஏமாற்றி நம்முடைய வாக்குகளை ஜேப்படி பண்ற ஜேப்படி திருடர்களின் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு. ஏன் 67ல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கோரிக்கை வச்சது மக்கள் முன்னாடி? வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.